எதை அவர் போட்டதுன்னு நினைக்கிறேன். கட். எதை அவர் போட்டதுன்னு நினைக்கிறேன். கட். 62வது படம் நான் பண்ணுறேன். ஆனால் இன்றைக்கும் என்னப்பா பண்ணணும் அப்படின்னு கேட்பார் ஒரு ஷாட்டுக்கு முன்னாடியும். அந்த என்னப்பா கேணும் ஆக்சுவலி என்னப்பா பண்ணணுன்றது ஒரு பயமுறுத்துகிற ஸ்டேட்மெண்ட். ஏன்னா அதுக்கு நான் ப்ரிப்பேர் ஆகிருக்கணும். அந்த பாகம் 2 யாருமே பண்ணாத ஒரு முயற்சி நீங்கள் பண்ணியிருக்கீங்க. ஐ திங்க் தமிழ் சினிமா இந்திய சினிமா வரலாற்றிலே முதல் முறையாக நீங்கள் பண்ணியிருக்கீங்க. எதனால எப்படி இந்த தாட்? நானும் விக்ரம் சார் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தோம். அப்போது திடீர்னு இந்த கதை கேட்டு முடிச்சுட்டு டைட்டில் என்னப்பா அப்படின்னு சொல்லி கேட்டார். நான் நிறைய டைட்டில் யோசிச்சிட்டே இருந்தேன். திடீர்னு ஒரு நாள் அவர் வீட்டுக்கு போனால் சாப்பாடு பயங்கரமாக இருக்கும். ஸோ அதை சாப்பிட்டுட்டு எனக்கு சாப்பாடு கொடுத்துட்டு அவர் சூப் குடிச்சிட்டு இருப்பார். உட்காந்து தப்பில் பேசிகிட்டு இருக்கும்போது இந்த வீரதீர சூரன் எப்படி சார் இருக்குது, சூப்பராக இருக்குப்பா அப்படின்னாரு. அப்போ நம்ம ஏன் இது ப்ரீக்வல் ஒன்று எடுக்கிற மாதிரி ஒரு ஐடியா இருக்குது சார், அப்படி ஒன்று பண்ணலாம். அப்போ வில் கீப் இட் அஸ் பார்ட் 2 அப்படின்னாரு. ஸோ தட்ஸ் வேர் ஐ மீன் அவர் தான் அதுக்கு விதை அவர் போட்டதுன்னு நினைக்கிறேன். ஏற்கனவே விக்ரம் சார் கூட படம் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ண அது நடக்கலை. இந்த தடவை நடந்திருக்கு. லைக் கிக்கி என் கூட நாளை இயக்குனர் ஹோஸ்ட் பண்ணாங்க. அது ஒரு மாதிரி ரவுண்டு க்ளோஸ் ஆகுது சார் இந்த 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 இதில். அப்புறம் அதே சிந்தாமணி தேட்டரில் நியூ படம் பார்த்தேன். சூர்யா சார், லவ் யூ ஸோ மச். நான் தான் சொல்லிட்டே இருப்பேன் சார், ஃபஸ்ட்டு படம் ஃபஸ்ட்டு டே ஓப்பனிங் யாருக்கு ஹிஸ்ட்ரி, அது பெரிய விஷயம் சார். ஏன்னா நான் ஐம் எ ஃபேன். தேங்க்யூ சார். என்னை நம்பி இந்த படத்தில் என் கூட வேலை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. சுராஜ் சார், ஐம் எ கிரேட் ஃபேன் ஆஃப் யுவர் ஒர்க். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஜிவி சார் பற்றி சொல்லணுன்னா, பொதுவாகவே நான் வந்து நிறைய இளையராஜா பாட்டு கேட்பேன். அதுக்கப்புறம் ஜிவி சாரோட பாட்டு அதிகமாக கேட்பேன். ஏன்னா அது ஒரு மாதிரி மெலடிலாம் உள்ளே போய் அப்படியே தைக்கும். நாங்கள் 2 பேரும் சொன்னாங்கல்ல, நான் பாட்டு பயங்கரமாக வாங்குவேன் அப்படிலாம் ஒன்றும் இல்லை. பாட்டு நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு சொல்லுவேன், அவ்வளோதான். ஒரு பாட்டு போடுவாங்க, இது நல்லா இருக்குது நல்லா இல்லை இப்படி வேணும். அதில் எனக்கு தெரிஞ்சு இந்த 3 டியூனுமே ஃபஸ்ட்டு டியூன் ஓகே, அவ்வளோதான். ஆக்சுவலி அப்புறம் பிஜிஎம் படம் பார்த்துட்டு என்னால் சார் நோ வே சார், வென் வே பியாண்ட். தேங்க்யூ ஜிவி சார், தேங்க்யூ ஸோ மச். பிரசன்னா, இட்ஸ் அ கிரேட் ஹானர் ஒர்க்கிங் வித் யூ. பாலச்சந்திரனை என் கூட 12 வேலை பார்க்குறீங்க. தேங்க்யூ. ஈஸ்வர் சார், லவ் யூ சார், லவ் யூ. இவர் இல்லைன்னா என்னால் இந்த படம் பண்ணியிருக்க முடியுமானே தெரியல. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் துஷாரா, ரொம்ப 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 நன்றி துஷாரா. தேங்க்யூ ஃபார் ட்ரஸ்டிங் மீ, தேங்க்யூ ஃபார் ட்ரஸ்டிங் அஸ். நான் நிறைய டைம் எடுத்துக்க விரும்பல, நம்ம இன்னொரு சந்தர்ப்பத்தில் இதை பற்றி டீட்டெயில்டாக பேசுவோம். பிருத்வி சார், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். எல்லோரும் என் மேலே வச்சுருக்க நம்பிக்கைக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் என் நண்பன் விவேக் வந்து விவேக் நீங்கள் சொன்னது அவங்க நிறைய பேர் இங்கே இருக்கிறவங்கெல்லாம் என் மேலே இருக்கிற பாசத்தில் பேசிட்டாங்க. அதெல்லாம் மீம் போட்டு கலாய்க்காமல் அப்படியே மன்னிச்சு விட்ருங்க. தேங்க்யூ விவேக், தேங்க்யூ ஸோ மச். ஃபஸ்ட் என்னோட ப்ரொடியூசர் ஷிபு சார் அண்ட் ரியா ஷிபு, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் ஜென்ரலாக எல்லோரும் பாலச்சந்தர் அண்ணனாக இருக்கட்டும், இல்லை பிரசன்னாவாக இருக்கட்டும், நான் யாருக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கல. ஐ எம் யூஸிங் யூ ஆல். இந்த மாதிரி நல்ல மனிதர்களோட வேலை பார்க்குற பாக்கியம் யாருக்கு கிடைக்கும் தெரியல. ஏன்னா மொத்த டீமாகவே ரொம்ப நல்ல மனுஷங்களோட வேலை பார்த்த ஃபீல் இருந்தது. ஏன்னா எனக்கு வந்து நான் தூள் வந்து மதுரையில் வந்து சிந்தாமணி தேட்டரில் பார்த்துருக்கேன். அப்போ வந்து போலீஸ்டெல்லாம் அடி வாங்கி உள்ளே போய் உட்காந்து பார்த்தேன். ஸோ அவரை இன்றைக்கி டைரக்ட் பண்ணுற வாய்ப்பு கிடைச்சதுக்கு சியான் சார், தேங்க்யூ ஸோ மச்.